நம்ம என்றைக்குமே வீட்டுக்குள்ளார பீஸ்ஃபுல்லாக நிம்மதியாக இருந்துக்கணும். வீட்டுக்கு வெளியில் பெரிய இலக்குகளை நம்ம வைக்கணும். அப்போ என்ன சொன்னால் வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த பீஸ் அண்ட் நிம்மதி சந்தோஷம் இருக்கு இல்லையா, அதுதான் விதை, நம்ம ஆள் மனதில் விதைக்கிற விதை. அப்போ நீங்கள் உங்கள் கணவன் மனைவி குழந்தைகளாம் சேர்ந்து உங்கள் ஆள் மனதில் நீங்கள் நல்லதை வீட்டுக்குள்ளே விதைச்சிக்கிட்டே ஏழைச்சு இருந்து போதும். அது என்ன பண்ணும்னா வெளி உலகத்துக்குள்ள போய் நல்ல கனெக்டிவிட்டி, நல்ல வருமானம், நல்ல ஜாபு, நல்ல லாபம், நல்ல இன்கம்னு தேடி கொண்டுறது கொடுக்கும். வெளியில் கிடைக்கிற வாழ்க்கை அகம் எவ்வாறு புறம் அவ்வாறு. என் ஆள் மனதில் பதியப்பட்டிருக்கும் எனது பிம்பத்திற்கேற்ப அது வாழ்வின் வெளிப்புற திரையில் அழகாக ஒளிபரப்பப்படுகின்றது. நான் தேடும் கோடீஸ்வரர் ராஜ வாழ்க்கை என்னை தேடி பிடித்து என்னை வந்து சேர்ந்தது. வெற்றி இந்த வெற்றிகளை தேடி ஓடி வந்தது. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேர்ந்தது. நான் எனது விதியை வென்றாயிற்றேன். ஏன்னா நான் தான் வெற்றிகளாயிற்றேன். நான் உலக வெற்றியின் சின்ன வெற்றியை நான் சுவாசிக்கின்றேன். வெற்றியின் சுருமாக நான் திகழ்கின்றேன். நான் வெற்றிவேல் நான் வெற்றி. இந்த வெளி வெற்றிங்கிறது அக வெற்றி. அகம் எவ்வாறோ புறம் அவ்வாறு. என் ஆள் மனதில் பதியப்பட்டிருக்கும் எனது பிம்பத்திற்கேற்ப அது என் வாழ்வின் வெளிப்புறத்திரையில் அழகாக ஒளிபரப்பப்படுகிறது. நம்ம மனசு முழுவதும் பச்சை பசேல்னு இந்த ரோண்டாபைன்னு சொல்கிற மாதிரி பணமாக நிறைஞ்சிருக்கணும், சந்தோஷமாக நிறைஞ்சிருக்கணும். சீக்கிரம் புக்கில் சொல்கிற மாதிரி அப்படி நிறைஞ்சதுன்னா வெளியில் அதெல்லாம் முளைக்கும். அதை நிறைக்க வைக்கிற சக்தி உங்கள் குடும்பத்துக்குள்ளே தான் உண்டு. உங்கள் குழந்தைகளுக்கு உண்டு, உங்கள் மனைவிக்கும் கணவனுக்கும் உண்டு.